ராதிகா வீட்டை விட்டு காலி பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட கோபி நேராக போயிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு. ஆனால் எதையுமே காதில் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக ராதிகா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. மனசு உடஞ்சி போன கோபி ரொம்ப சோகத்தோட திரும்பவும் பாக்கியா வீட்டுக்கு வராரு. பாக்கியாவோட அம்மா வீட்டு வாசலில் நின்றுட்டுருக்காங்க. கோபியை பார்த்துட்டு, என்னடா ஏன் இப்படி சோகமாக வர, என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. பாக்கியாவுக்கு இது கொஞ்சமாக பிடிக்கல. ரொம்ப வெறுப்பாக பார்த்துட்ருக்காங்க. பாக்கியாவை தவிர அந்த வீட்டில் எல்லாருமே கோபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கோபி திரும்பவும் அதே வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், ஆனால் ராதிகா என்னை விட்டுட்டு போயிட்டாமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி கோபி சொல்கிறாரு. போனால் போய் தொலைகிற விடுறா, இடையில வந்தவ இடையிலே போயிட்டான்னு நினச்சிக்கோ, உன்னை பிடிச்ச சனியை விட்டுச்சின்னு நினச்சிக்கோ. இனிமே இதே வீட்டில் பழையபடி எல்லாருமே ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. இதை கேட்டு கோபி, இல்லைம்மா, நான் உங்கள் வார்த்தையை மீறி போகிறதுக்காக என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நான் ராதிகாவை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. டேய், போயிட்டு எப்படா வருவேன் அப்படின்ட்டு ஈஸ்வரி ரொம்ப பதட்டமாக கேட்குறாங்க. நான் வரமா அப்படின்னு சொல்லிட்டு கோபி வெளியே போகிறாரு. அடுத்த சீனில் ராதிகாவை கட்டுறாங்க. ராதிகா புது வீட்டில் தன்னுடைய பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் கோபி போய் நிற்கிறாரு. கோபியை பார்த்த உடனே மையு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. எங்கேப்பா போனீங்க, உங்களை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் அப்படின்னு தெரியுமா அப்படின்ட்டு கண்ணீரோட சொல்லிட்டு இருக்கிறேன். சாரிம்மா, என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்லிட்டுருக்காரு. இனிமேல் உங்களை விட்டு நான் எங்கேயும் போகமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்கிறாரு. அந்த நேரம் ஃபோன் அடிக்குது. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் கோபியோட அம்மா ஈஸ்வரி பேசுகிறாங்க. எப்படா வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.